சட்டப்படி சம்பவம் உண்டு நடந்திருக்கு. நேத்து இலங்கை நாட்டுல அனுராதபுரம் நீதிமன்றத்துல ஒரு வைத்தியர் ஒருத்தருக்கு 15 வருஷம் சிறை வாழ்க்கை வாழணும்ன்ற மாதிரி ஒரு தண்டனை ஒன்று தீர்ப்பு பாத்தீங்கன்னா நீதிபதி கொடுத்திருக்கிறார். அப்ப நான் வைத்தியர்ன்ற நல்ல விஷயங்கள் தானே செய்வீர், ஏன் இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை ஒன்று கொடுத்திருக்காங்க? சரி, கொஞ்சம் பாப்பம் என்ன சிக்கல் பார்க்க போனா, இந்த வைத்தியர் செஞ்சிருக்கிற வேலையை கேளுங்க. உண்மையாகவே வைத்தியர்ண்டா நானெல்லாம் சின்னன்ல இருந்து சொல்லுவாங்க கடவுள் மாதிரின்றே. நானே நேரடியா வைத்தியசாலைகள்ல நிறைய குடும்பங்கள் கடவுள் மாதிரி சேருண்டு எத்தனை பேர் கதைச்சு நானே பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்கேருண்டா, 2020ஆம் ஆண்டு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, சின்ன வயசம்மா, ஒரு 25 வயசு கூட இல்ல, ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, இவர்கிட்ட அவங்களும் ஒரு தாய் தான், திருமணமான ஒரு தாய் ஒருத்தவங்க தான் அவங்க. இவர்கிட்ட அனுராதபுரம் பிரதேசத்துல இவர் ஒரு தனியார் சிகிச்சை நிலையம் ஒன்றை வச்சிருந்திருக்கிறார். இவர்கிட்ட ஒரு சிகிச்சைக்காக, அந்த தங்கச்சியினுடைய ஒரு கற்பப்பையில ஏதோ ஒரு சிகிச்சைக்காக இந்த வைத்தியர்கிட்ட போயிருக்கேன். இந்த வைத்தியர் வயசத்து நடு கேளுங்களே, 70 வயசு. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா மாதிரிக்கு. அப்ப இந்த மனுஷன் அந்த சிகிச்சைக்காக வந்த தங்கச்சிட்ட செய்யவே கூடாது, உங்களுக்கு நான் விளப்பமா சொல்ல தேவையில்லை, அதாவது பாலியல் ரீதியா செய்யவே கூடாத சில விஷயங்கள், வன்புணர்வெல்லாம் செய்து மோசமான செயல் செஞ்சிருக்கு. அப்ப அந்த தங்கச்சிக்கு இப்ப தெரியும் தானே, வைத்தியரண்டக்குள்ள அவங்க பிடிபடாம செய்யறதுக்கு அவங்களோட விளையாட்டுகள் என்னென்ன செய்யணுமோ அவங்களோட விளையாட்டுகள் எல்லாம் பக்காவா செஞ்சுதான் செய்ய போறாங்க. அப்ப அந்த தங்கச்சிக்கு விஷயம் பிடிபட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வைத்தியர் நம்மளை ஏதோ ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க, பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னு கவலைப்பட்டு யோசிச்சு பாருங்க. அந்த தங்கச்சி எந்த ஒரு தவறான முடிவுகளுமே எடுக்க இல்லை. அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயம், தைரியமாக ஒரு புகார் ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதன் பிற்பாடு 2020ஆம் ஆண்டு தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த வைத்தியர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறார். அதன் பிற்பாடு அந்த வைத்தியர் பிணையில வெளியே வந்துடுறார். அந்த நேரத்துல பாருங்க, இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறு செய்த வைத்தியர் எவ்வளவு அழகாக தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சு வழக்கு போகுது, விசாரணைகள் போகுது, அப்படியே அவர் நல்ல ஜாலியா, நல்ல சந்தோஷமா, நல்ல ஜாலியா இருக்கிறார். அவருக்கு ஒரு சிக்கலும் இல்லை. இப்ப ஒரு தங்கச்சிக்கு செஞ்ச தவறால மிகப்பெரிய ஒரு விஷயம் பிடிபட்டு இவருக்கு மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 5 வருஷத்துல எத்தனை தங்கச்சிமாரோட, எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகளோட, எத்தனை பள்ளிக்கூடம் போற மாணவிகளோ, யாரோட என்னென்ன விஷயங்களை அவர் செஞ்சிருப்பாரு யாருக்கு தெரியும்? அப்ப இப்படியே போகுது. ஒரு வழியா நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதிமன்றத்துல இவருக்கு எதிராக, இவர் செய்த தவறுக்கு என்னென்ன ஆதாரங்கள் தேவையோ எல்லா ஆதாரங்களும், மேக்சிமம் தேவையான ஆதாரங்கள் எல்லாம் பக்காவாக நிரூபிக்கப்பட்டு எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு இவருக்கு 15 வருஷம், அந்த நீதிபதிக்கு உண்மையாகவே மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லணும். 15 வருஷம் இந்த வைத்தியர் சிறை வாழ்க்கை வாழணும். அதே போல ஆக குறைஞ்சது 1.5 மில்லியன் ரூபாய் பணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு தண்டனையை கொடுத்திருக்கார். என்னைய பொறுத்த மட்டும் இதை விட அதிகபட்ச தண்டனை தான் கொடுத்திருக்கணும். ஆனாலும் பரவாயில்லை, இந்த தண்டனையே இந்த அரசாங்கத்துல கிடைக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே நீதித்துறையில உயிர் இருக்குது போல, நீதித்துறையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டு வருது. உண்மையாகவே இது போல தவறுகள் செய்யக்கூடியவங்களுக்கு கிடைச்ச இந்த தண்டனையை அதிகபட்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கதைச்சிருக்கிறேன். நீங்களும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க. ஏன் நாங்க இதை சொல்லணும் கதைக்கணும்டா, இது தெரிஞ்சு செஞ்ச ஒருத்தர் சிக்கப்பட்டு ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா எந்த நாளும் பள்ளிக்கூட பிள்ளைகளை சீரழிக்கிறதையும், எத்தனையோ விஷயங்கள், இவ்வளவு மோசமான சம்பவங்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்துற சம்பவங்கள் எந்த நாளும் இலங்கை நாட்டுல ஏதோ ஒரு மூலையில நடந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் இவங்க சிக்கப்பட மாட்டேன்றாங்க? ஏன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல இது போல தண்டனைகள் எல்லாம் கிடைச்சா இது போல சம்பவங்கள் ஏன் மறுபடியும் நடக்க போகுது? எல்லா நாட்டிலையுமே தவறுகள் கட்டாயம் நடக்கும். ஆனா இலங்கை நாட்டுல இப்படி தலைவிரிச்சு ஆடுதேமா. அதே போலதான் உண்மையாகவே இந்த வைத்தியர்ன்ற அந்த ஸ்தானத்தை இழந்துட்டேறனே. தயவு செய்து இது போல தவறுகளை செய்யாதீங்கம்மா. அதே போல இன்னொரு விஷயம் என்னடா, கிளிநொச்சியில ஒரு அம்மா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. அந்த அம்மா யாருன்னு பார்த்தா சரஸ்வதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வயது போன ஒரு அம்மா ஒருத்தவங்க. அவங்களே அந்த ஒரு வீட்டுல ஒரு தனியா ஒரு வீட்டுல யாருமே இல்லாம தனியா தான் வாழ்றாங்க போல. அப்ப அந்த விஷயம், அந்த வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட காவல்துறையும் சொல்றதை பார்த்தா அது கொலை செய்யப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட காவல்துறையும் அதை தான் சொல்றாங்க. ஒரு தாய் ஒருத்தவங்க, வயசு போன ஒரு தாய் ஒருத்தவங்க ஒரு தனியா ஒரு வீட்டுல ஏற்கனவே அவங்களுக்கு 1000 கவலை, 1000 துன்பம், 1000 சிக்கல் இருக்கும். அதெல்லாம் கடந்து வாழக்கூடிய ஒரு தாய்க்கு
ஒரு சுதந்திரமா உயிரோட வாழ்றதுக்கு கூட சுதந்திரம் இல்லையா ஐயா? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது காசு பணத்துக்காக தான் அதை செஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தெரிஞ்சவங்க செஞ்சாங்களா தெரியாதவங்க செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. ஆனா கொலை செஞ்சிருக்காங்கன்றது கிட்டத்தட்ட பார்க்கும்போது தெரியுது. ஏனம்மா இப்படி செய்யறீங்க? இதே நான் கொலை செய்யற இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் செய்யற உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு கத்தி எடுத்து இப்படி குத்துனா உங்களுக்கு வலிக்கும் தானே ஐயா? ரத்தம் வந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வலிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு துன்பமா இருக்கும். அதே போலதானே ஐயா மற்றவங்களுக்கு. ஏன் ஐயா இது போல செய்யறீங்க? இதெல்லாம் செஞ்சு என்னத்தை கண்டீங்க? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த கசிப்பு, கஞ்சா, டெப்லெட், ஐஸ், இப்படி என்னென்னமோ எக்கச்சக்கமான போதைப் பொருளையே சொல்லி முடிக்க முடியும், அந்த அளவுக்கு லிஸ்ட் இருக்குது. இப்படி போதைப் பொருட்கள் உங்கள்கிட்ட பாவச்சு நீங்களும் சீரழிச்சு, உங்களோட குடும்பத்தையும் சீரழிச்சு, உங்களோட பிள்ளைகளையும் நடுத்தரவுல விட்டு மற்ற குடும்பத்தையும் நாசப்படுத்தி நாட்டுக்கும் பாரமா வீட்டுக்கும் பாரமா இருக்கிறீங்க. இதெல்லாம் இல்லாம ஏனையா உங்களால வாழ முடியாதா? இதுதான் உலகமா? நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த உலகம்ன்றது ஒரு சின்ன ஒரு அப்படி சோட்டானது அப்படின்னுவாங்க. உண்மையாவே உலகம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். உலகத்துல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, வாழ வேண்டியது எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த போதைகளுக்கு அடிமையாகி வாழ்றது வாழ்க்கை என்று நினைச்சு கொண்டு இருக்காதீங்க. அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்களா ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ அழகான உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்குது. வெளியில வாங்க, நல்லா சிந்தியுங்க, உழைங்க, ஒரு உண்மையா வாழுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சுத்தி பாருங்க, குடும்பங்களோட வந்து நிறைய சந்தோஷமான விஷயங்களை உருவாக்கி கொள்ளுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால என்னையா நன்மை? நேத்தும் ஒரு விஷயம் நம்ம கழிச்சுறாங்க. ஒரு மாணவி ஒருத்தவங்க மேலதிக வகுப்புக்காக போன ஒரு மாணவி ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பா, ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க கிணத்துள்ளுக்கு வவுனியால வைரவ புளியங்குளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல கிணத்துள்ளுக்கு இருந்து அந்த உடலை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்படியே தூக்கி கொண்டு போற எடுத்து எவ்வளவு கவலையா இருக்கு. அந்த சொந்தங்கள் அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் கத்தி குளறி அழுகிறாங்க. இது போல சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாகவும் எவ்வளவு துன்பமாகவும் இருக்குது. இதுக்கு அரசாங்கம், காவல்துறை கடுமையா நீங்க வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியாக செயற்பட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகபட்சம் ஒரு 100 சம்பவங்கள் நடக்குதுண்டா கிட்டத்தட்ட ஒரு 80 சம்பவங்களையாவது தடுத்து உங்களால நிறுத்த முடியும். 100க்கு 100% நிறுத்த முடியும் என்று சொல்ல வரல. ஆனா நீங்க அது போல நடந்து கொள்ளணும். நீங்க சில விஷயங்கள்ல வந்து உங்களோட சுயநலத்துக்காக காசு பணத்தை வாங்கி கொண்டு இந்த போதைப் பொருள்களை விற்பனை செய்யறதுக்கெல்லாம் வந்து சில சந்தர்ப்பங்களை நீங்க கொடுத்தா என்னண்டையா? அதே போலதான் இந்த ராணுவமும் ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்கன்ற விஷயத்தையும் பார்க்கக்குள்ள அவ்வளவு கவலையா இருக்கு. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எவ்வளோ ஒரு மோசமான நபராகவும் இருக்கட்டும், அடிச்சு கொலை செய்யறது வந்து ராணுவத்தினுடைய வேலை இல்லைதானே? அவங்களும் ஒரு உயிர் தானே, ஒரு கெட்டவராகவே இருக்கட்டும். இப்போ ஒரு வைத்தியருக்கு தண்டனை கிடைச்சிச்சு. அந்த தண்டனை வந்து ஒரு ஏதோ ஒரு ஜெயிலுக்கு இருந்தாலும் அவர் செஞ்ச தவறுக்கு வந்து ஏதோ ஒரு உயிரோட வாழ அவர் உணரட்டும். அடிச்சு கொள்றது வந்து யாருடைய வேலையும் இல்லை. அடிச்சு கொள்றதுக்கு யாரும் உரிமையும் கொடுக்கையில் அதிகாரமும் இல்லை. ஜனாதிபதிக்கே உரிமை இல்லை யாரையும் கொலை செய்யறதுக்கு. உலகத்தினுடைய எந்த ஒரு வல்லரசா இருந்தாலும் அந்த வல்லரசு நாடால இன்னொரு உயிர் வந்து கொலை செய்யப்படுதுண்டா அந்த வல்லரசு நாடை கூட வந்து வல்லரசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தயவு செய்து கொஞ்சமாவது புரிஞ்சு கொண்டு கொஞ்சமாவது நீங்கள் வந்து மனிதனாக வாழ்றதுக்கு பழகிக்கொள்ளுங்க. மனிதனாக வாழ்ந்தாதான் அது மட்டும்தான் மிச்சம். இதை தான் நம்மளால சொல்ல முடியும். நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கதைச்சி தெரியப்படுத்துறேன். நீங்க இதை எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேருங்க. அப்பதான் இந்த மாதிரியான தவறுகள் செய்யறவங்க கொஞ்சமாவது யோசிச்சு கொஞ்சமாவது திருந்தி கொஞ்சமாவது ஒரு நேரான பாதையில வாழ்றதுக்கு விருப்பப்படுவாங்க. இல்லைண்டா இதே தவறுகளை செஞ்சு அவங்களும் சீரழிஞ்சு குடும்பத்தையும் சீரழிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிற சமுதாயம் கலாச்சாரம் எல்லாத்தையும் சீரழிச்சு நாட்டையும் சீரழிச்சு கொண்டு போவாங்க. நன்றி சொந்தங்களே, நன்றி.